வணக்கம். சொல்வனம் இந்த வார ஏஐல வந்துட்டு கொஞ்சம் டீப் டைவ். இந்த வாரம் நம்ம ஏற்கனவே வந்துட்டு இந்த ஏஐ இந்த வாரத்தில் வந்துட்டு என்ன பண்றோம்னா, சில வாரங்கள் வந்து நியூஸ் ஐட்டம்ஸா கொடுக்குறோம், சில வாரம் டெக்னாலஜி ஈவெண்ட்ஸா கவர் பண்றோம், சில வாரம் வந்துட்டு டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸ் பத்தி பேசுறோம். ஸோ அப்பப்போ வந்து நம்ம அந்த டெக்னாலஜி டீப் டைவும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆகட்டும், அதை பற்றிலாம் டீப் டைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக டீப் டே மட்டும்தான். அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து ஓப்பன் கிளா பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனால் அதில் வந்து ரொம்ப மேலோட்டமாக வந்து ஓப்பன் கிளானா என்ன, ஓப்பன் புக் அதை பற்றிலாம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். அந்த டெக்னாலஜி பற்றிலாம் பேசிட்டு இருந்தோம், அதோட ரெலவன்சி என்ன அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம். ஸோ அப்போ நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, அந்த ஓப்பன் கிளவுட்ல ஒரு யூஸ் கேஸ், ஒரு ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ் எடுத்து அதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது கொஞ்சம் டீப் டேவா இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து புரியாத மாதிரி இருந்துச்சுனாலோ, இல்லை நாங்கள் ரொம்பவே டெப்தா போகலனா கூட அதையும் நீங்க சொல்லுங்க, உங்க கமெண்ட் சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பேச போற கூட வந்துருக்கு வந்து மகேஷ்குமார் கூட ஏற்கனவே நம்ம ஒரு செஷன் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்கும் நம்ம கீழே கொடுக்குறோம். ஸோ வித் தட் செட், வித்வுட் மச் அடு, வெல்கம் டு இந்த வார ஏஐ. மகேஷ்குமார் வாங்க, எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? அருமை அருமை. கொஞ்சம் கேப் ஆயிருச்சு நம்ம பேசி. சாரி, என்ன சரியா கேட்கல. நியூயார்க் நல்ல கலகலன்னு போயிட்டு இருக்கு. ஆமாமா, நியூயார்க் வந்து ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ரொம்ப இப்பதான் கொஞ்சம் வந்து வெதர் மாறிட்டு இருக்கு. அந்த சமயத்துல வந்துட்டு லிட்ரேச்சர் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஜெய்மோனிங் வந்திருக்காரு, லிட் ஃபெஸ்ட் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த இன்னைக்கு வந்துட்டு முதல் நாள் முடிஞ்சிருச்சு, அன்னைக்கு தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம இது நம்ம ரிலீஸ் பண்றப்போ அதுக்கு மேலேயா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை தவிர கலகலப்புன்னு பாத்தீங்கன்னா இங்க வெதர் மாறிட்டு இருக்கு. ஸோ அதுவே நல்ல விஷயம் தான். ஸோ வித் செட், நம்ம வந்து வித்வுட் மச் அடு ஓப்பன் கிளாக்குள்ள போயிடலாம். நம்ம வந்து ஏஜென்டிக் ஏஐ பத்தி பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் கிளா அப்படின்னா என்னன்னு விளக்கிடலாமா? ஓகே, கண்டிப்பா. அதாவது இப்போ லாஸ்ட் ஒரு 6-7 மாசமா நிறைய ஏஜென்ட் பத்தி நிறைய பேசிருக்காங்க எல்லாரும். நம்ம இந்த ஏஐயோட எவல்யூஷன் பார்த்தோம்னாக்கா, நம்ம வந்து எல்எல்எம்ல இருந்து அதுக்கப்புறம் ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து அதுக்கப்புறம் ஏஜென்டிக் ஏஐ மூவ் அப்புறமா நிறைய ஆட்டோமேஷன்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. இப்போ இந்த ஆட்டோஜென், N8N அவ்வளவு மாதிரி அதுல நிறைய பேர் ஆட்டோமேஷன் தான் வந்தாங்க. யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்மளுடைய டெய்லி ஒர்க் ஃப்ளோலாம் எப்படி வந்து ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. சீரோல் வரைக்கும் அந்த மாதிரி யூஸ் ஆயிட்டு இருந்தது. சடனா இந்த வந்து பீட்டர் ஸ்டெயின்பர்கர்னு ஆஸ்திரியன் ஒருத்தர் வந்து, இந்த ஏஜென்ட் எல்லாம் நீங்க வந்து வெளியில யூஸ் பண்றீங்க, உன்னுடைய லேப்டாப்லயோ உன்னுடைய பிசிலயோ எப்படி வந்து ஏஜென்ட் டிப்ளாய் பண்ணி உன்னுடைய அசிஸ்டா மாத்துறது அப்படின்னு அவர் ஒரு கான்செப்டை கொண்டு இந்த கிளாபாட் ஃபர்ஸ்ட் கொண்டு, அதுக்கப்புறம் அந்த மால்ட் பாட்னு மாத்தினாரு. அப்புறம் இந்த ஆன்த்ரோபிக் கிளாட் வந்து பேர்லாம் ஒரே மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சண்டை வந்து உனக்கு உடனே கிளாபாட் இருக்கிறாரு. அப்புறம் அதை ஓப்பன் கிளான் கொண்டு வந்தாரு. அது ஓப்பன் சோர்ஸா பண்ணிட்டாரு. இப்போ இது என்னன்னா, இது வந்து நம்ம வெளியில ஏஜென்ட் எல்லாம் கிரியேட் பண்ணாம நம்மளுடைய லோக்கல் பிசிலேயே லோக்கலா ஒரு ஏஜென்ட் டிப்ளாய் பண்ணி நம்ம என்னைக்கெல்லாம் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் அதுக்கிட்ட கொடுத்து வருது. அதாவது இப்ப எப்படின்னா, நம்ம நார்மலா ஒரு நமக்கு கம்ப்யூட்டர் பத்தி தெரியல அப்படின்னாக்கா ஒரு ஆபரேட்டரை டிப்ளாய் பண்ணுவோம், ஒரு அவனை ஹையர் பண்ணுவோம். அவனுக்கு வந்து கம்ப்யூட்டர் கையில கொடுத்து இதெல்லாம் தான் உங்ககிட்ட இருக்குப்பா, இதை வச்சு நீ வேற பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு வாரி வார்த்தையை ஆர்டர் கொடுக்கும். இதெல்லாம் பண்ணுப்பா, நீ எனக்கு ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடு, எனக்கு வந்து இந்த டிக்கெட்டை புக் பண்ணி கொடுத்து ஏதாவது சொல்லிட்டு இருப்பான் அவங்ககிட்ட ஒரு ஆளை எம்ப்ளாய் பண்ணி. ஆனா அந்த மாதிரி பண்ணாம இந்த ஓப்பன் கிளா ஏஜென்ட்டை வந்து நம்மளுடைய லோக்கலா டிப்ளாய் பண்ணி அவன் தான் நம்ம அசிஸ்டன்ட். ஒரு ஆளை வேலை கேட்கறது அது. ஓப்பன் கிளா ஏஜென்ட் நம்மளுடைய லோக்கல் ஹோஸ்ட்லயோ நம்மளுடைய பிசில டிப்ளாய் பண்ணி அவனுக்கு அவங்ககிட்ட வேலை வாங்கி, உங்ககிட்ட இந்த பிசி இருக்கு, என்னுடைய ஃபைல் சிஸ்டம் அக்சஸ் பண்ணலாம், என்னுடைய ப்ரௌசர் அக்சஸ் பண்ணலாம், என்னுடைய கிரெடிட் கார்டு எல்லாம் கொடுத்துரு, உங்ககிட்ட இந்த பிசியே ஒண்ணுதான், என்ன வேணா பண்ணினு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்கறதுக்கு வந்து அது எப்படியாவது பேசணும் அவங்க கூட. நம்ம பேசுவோம், இவங்க கூட பேசுறதுக்கு வந்து நம்ம ஒரு ஏதாவது மெசேஜிங் டூல் யூஸ் பண்ணணும். அப்ப அதுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்போ இல்ல டெலிகிராம், டிஸ்கார்டு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அந்த கிளாவ் அந்த ஏஜென்ட் கூட பேசிட்டு அந்த ஏஜென்ட் மூலமா வேலை வாங்குறது. இதுதான் அவருடைய சிம்பிள் கான்செப்டா இருந்தது. நம்ம வந்து பெரிய பெரிய ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு ஆட்டோஜென் மாதிரியோ N8N டெவலப் பண்ணாம என்னுடைய லோக்கல் பிசில ஏஜென்ட் டெவலப் பண்ணி அவனை உட்காந்து வச்சு அவனுக்கிட்ட எல்லா வேலையை வாங்குறது. இந்த கான்செப்ட் பண்ணாரு. கிளிக் ஆகி அதை கொண்டு போய் அவரு கிட்ஹப்ல போட்டு ஒரு 2 மாசத்துக்குள்ளேயே $500,000 ஹிட்லாம் போய் அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதை வச்சு அந்த மோல்ட் புக், நீ கூட மோல்ட் புக் பத்தி பேசினாரு ஒரு பாலா அன்னைக்கு. மோல்ட் புக்ல போயிட்டு அது தானா ஏஜென்ட் எல்லாம் பிளாக் எல்லாம் போட்டு கிரியேட் பண்ணி அது அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காது. அதை பத்தி தான் இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ஓப்பன் கிளான் என்ன, அது எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி வேலை வாங்குறது, அது என்ன சாதக பாதகங்கள், என்ன பிரச்சனை போட்டா அதை பத்தி பேசலாம் இன்னைக்கு. அருமை அருமை.
சும்மா ரொம்ப அருமையா விளக்குனீங்க. ஸோ இப்போ என்னோட நம்ம இதுக்கே வந்து ஓப்பன் கிளாப் பத்தி பேசியிருக்கோம். ஆனாலும் வந்துட்டு இந்த எல்எல்எம் வந்தது பிறகு கொஞ்சம் ஒரு எவல்யூஷன் பத்தி கொஞ்சம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்துட்டு எல்எல்எம்லாம் ரிலீஸ் பண்ண உடனே இந்த ஓப்பன் மாடல்ஸ் ஓப்பன் சோர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் இது பத்தி ரொம்பவே பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒவ்வொரு ஏஜென்ட்ல இருந்து இன்னொரு ஏஜென்ட் கூட எப்படி பேசுறது அப்படிங்கறதுக்காக A2A ஏஜென்ட் அப்படின்னு ஏஜென்ட் டு ஏஜென்ட் கம்யூனிகேஷன் வந்துச்சு. அதை கொஞ்சம் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எம்சிபின்னு கொண்டு வந்தாங்க. ஆனா இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து சர்வர்ல ஓடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஓப்பன் கிளால் நீங்க சொன்ன மாதிரி இதுல முக்கியமான விஷயம் ஏன் இந்த அளவுக்கு ஒரு ரெவல்யூஷன் மாதிரி ஆச்சுன்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏஜென்ட்டுக்கேயே இந்த ஏஜென்ட்டா வந்து உங்களோட லேப்டாப்லயே ஓட வைக்க முடியும் அப்படிங்கிறது அது முக்கியமான விஷயம். ஸோ ஹை லெவல் எனக்கு வந்து ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, ஏஜென்ட் வந்து உங்களோட கம்ப்யூட்டர்ல ஓடும். பட் ஆனா எல்எல்எம் எங்க இருக்க போகுது? நீங்க லோக்கல்லயே எல்லாருமே ஓட்ட வேண்டி இருக்குமா? இல்ல திருப்பியும் அதுக்கு வந்து நீங்க வந்து கிளாட் கூட இல்ல மத்த எல்எல்எம் மாடல்ஸ் ஜெமினி கூட எல்லாம் கனெக்ட் பண்ண வேண்டி இருக்குமா? எப்படி இதை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இது 2 விதமா யூஸ் பண்ணலாம். நம்ம ஓப்பன் கிளாக் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஏஐ கூடயோ இல்ல ஜெமினி கூடயோ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குனாக்கா அதையும் கொடுக்கலாம் அதுக்கு. அல்லது லோக்கலா நம்ம வந்து ஓலாமா மாதிரி இன்ஸ்டால் பண்ணி ஓலாமாக்கு பின்னாடி நம்ம ஹக்கிங் ஃபேஸ்ல இருந்து குட்டி குட்டி எல்எல்எம் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுடைய லேப்டாப்புடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி, ஏன்னா ரொம்ப பெரிய எல்எல்எம் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டோம்னா ஓடாதீங்க. கரெக்ட். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓலாமாக்கு பின்னாடி நம்மளுடைய சின்ன குட்டி எல்எல்எம் மாடல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஓலாமா வழியாவும் கொடுக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து கண்டிப்பா இன்டர்நெட்டே இல்லாம லோக்கலாவும் ஓடுது. அருமை அருமை. சோ இது அதான் உங்ககிட்ட முக்கியமான கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நம்ம அந்த லோக்கல்ல ஓட்டலாம் அப்படின்னா அதுக்கு இன்டர்நெட் தேவையான்னு கேட்பாங்க. சோ நீங்க வந்து ஜெமினி கூடயோ கிளாட் கூடயோ இல்ல வேற எந்த சப்ஸ்கிரிப்ஷன் சாட் ஜிபிடி வச்சிருந்தாலும் இல்ல கோடெக்ஸ் வச்சிருந்தாலும் அது கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்டர்நெட் தேவைப்படும். ஆனா நீங்க லோக்கலே ஓலாமா வச்சுட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அது கூடயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. ஓகே, சூப்பர். சோ இப்போ இந்த ஓப்பன் கிளாப் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா இதுல நம்ம வந்து அந்த இதுக்குள்ள டீப் டைவ் போறக்குள்ளார இந்த ஓப்பன் கிளால வந்து என்னென்ன அதோட கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுங்களேன். ஓப்பன் கிளா வந்து நம்ம நார்மலா வெளியில எங்கெல்லாம் ஏஜென்டிக் ஏன்னு என்ன சொல்றாங்களோ, ஜெனரேட்டிவ் ஏஐ ஏஜென்டிக்னு சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே எதுவும் பண்ணும். ஏன்னா நம்ம இப்ப நார்மலா எல்லாரும் பொதுவா மக்கள் யூஸ் பண்றது வந்து சாட் ஜிபிடியோ இல்ல பெர்ப்ளெக்சிட்டியோ ஜெமினியோ போயிட்டு ஒரு சாட் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நம்ம அந்த பாட்டு கூட வந்து பேசுவோம். அதுகிட்ட வந்து ஏதாவது கேள்வி கேட்போம், அது பதில் சொல்லும். அந்த கேள்வியிலிருந்து அப்படியே ஜெனரேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நம்ம அதுக்கு மேல மேல கேள்விகள் கேட்டு. ஸோ இது வந்து நம்ம கேள்வி கேட்க அது ரெஸ்பாண்ட் பண்ண அப்படிதான் போயிட்டு இருக்கும் அது. அல்லது நம்ம சில பேர் வந்து இந்த NI10 ஆட்டோஜென் மாதிரி இடத்துல போயிட்டு ஏதாவது ஒரு ஒர்க் ஃப்ளோவை கிரியேட் பண்ணி எனக்கு எங்கிருந்தாவது ஒரு மெயில் வந்துன்னா அந்த மெயிலை படிச்சுட்டு எனக்கு ஒரு சின்ன சமரைஸ் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப்ல எனக்கு கொடுன்னு அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் ஃப்ளோ டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்தா இது பண்ணு, இது வந்தா இது பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒர்க் ஃப்ளோவை செட் பண்ணி அது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஓப்பன் கிளா வந்து என்ன பண்ணுச்சுன்னா, நீ செட்டும் பண்ண வேண்டாம், ஒர்க் ஃப்ளோவும் பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், என்கிட்ட டூல்ஸ்லாம் கொடுத்துட்டு இல்லை நான் பாத்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் மாதிரி நான் சொன்னதையும் செய்வேன் சொல்லாதையும் செய்வேன்னு சொல்லிட்டு அதுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்மளுடைய லோக்கல் பிசி அதுக்கு ஃபுல் அக்சஸ் நம்மளுக்கு எவ்வளவு அக்சஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அது அக்சஸ் இருக்கனால அது எல்லா வேலையும் பண்ண முடியாதனால. ஏன்னா அதுக்கு வந்து எல்எல்எம் இருக்கு. எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அதை ரீசனிங் பண்ணி இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு நம்மளுடைய லேப்டாப்ல என்னெல்லாம் டூல்ஸ் இருக்கு, ப்ரௌசர் அக்சஸ் பண்ணணுமா, நான் போய் ஃபைலை கிளீன் பண்ணணுமா, அந்த ஃபைலை போய் ரிட்ரீவ் பண்ணணுமா, இந்த டேட்டா பேஸை போய் தொடணுமா, எல்லாமே அதுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு. அதனால அதுக்கு வந்து நம்ம லோக்கலா ஓடுறதுனால நம்ம எப்படி ஆப்ரேட் பண்றோமோ அது மாதிரி அதுவும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய லோக்கல் பிசியை. ஓகே, அருமையா சொன்னீங்க. இப்ப இன்னொரு நீங்க ப்ரௌசர்லாம் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே இதை நம்ம ரொம்ப பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம பிரிட்டி மச் எல்லாமே நம்ம ப்ரௌசர் தான் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் போன்ல பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனாலும் ப்ரௌசர்ல லேப்டாப்ல பாத்தீங்கன்னா அதில் தான் நீங்க பேங்கிங் குள்ள லாகின் பண்றீங்க, இல்ல உங்க இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ணணும்னா இல்ல உங்க அலுவலகம் ஒர்க் என்ன பண்ணணும் ப்ரௌசர் மூலியமா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஓப்பன் கிளா வந்து உங்க ப்ரௌசர் அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறப்பதான் அங்கதான் பிரச்சனை வருது. ஸோ அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர் வந்து ஒரு பெரிய பிக் ஹோல் இன் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த ஓப்பன் கிளால இருந்துச்சு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் பேசிருக்கலாம். அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். பட் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் கேஸ்க்குள்ள போறப்ப அதெல்லாம் நீங்க எப்படிலாம் அதை சால்வ் பண்ணீங்க அப்படிங்கறத பத்தி பேசலாமே. ஆமா, அதாவது ஓப்பன் கிளா வந்துட்டு நம்மளுடைய லோக்கல் பிசில இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய என்ன ரைட்ஸ் கொடுக்கணும், பை டிஃபால்ட் எல்லா ரைட்ஸும் எடுத்துக்குவது நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம் ஓரளவுக்கு. ஏன்னா நம்ம ஓப்பன் கிளால ஒரு ஏஜென்ட் டிப்ளாய் பண்ண உடனே இந்த ஏஜென்ட் வந்து எப்படிப்பட்ட ஆளு, இவனுக்கு கேரக்டர் என்ன, இவன் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எவ்வளவு அக்சஸ் இருக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம அதுக்குண்டான எல்லா ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க அவங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு soul.mdன்னு ஒரு ஃபைல கொடுக்குறாங்க. அந்த சோல்ல தான் வந்து இதனுடைய டெஃபினிஷன். இந்த ஏஜென்ட் நீ எப்பேற்பட்ட ஏஜென்ட், நீ நல்லவனா கெட்டவனா எல்லாம் சொல்லிட்டு அவனுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் பண்ண முடியாது எல்லாத்தையும் அதில் டிஃபைன் பண்ணலாம் நம்ம. ஆனாலும் அதையும் மீறி கொஞ்சம் பண்ணுதுன்னு தான் எல்லாருக்குமே அந்த வல்னரபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கு அதுல. ஏன்னா மெயின் வந்து அதுக்கு மெமரி பெருசா இருக்கு, கான்டெக்ட் பெருசா இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் வந்து அது ஹலுசினேட் ஆயிடும். ஸோ நம்ம என்னதான் அதை கண்ட்ரோல் பண்ணாலும்
நம்ம மற்ற ஏஜென்ட்லாம் வந்து நம்ம கோடிங் வைஸ் ஏதோ ஒரு லேங்கிராஃப் கோடுக்குள்ளேயோ இல்ல கிராஃப்குள்ளேயோ ஒரு ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோக்குள்ளேயோ கண்ட்ரோல் பண்ணிருப்போம். பட் இங்க வந்து கண்ட்ரோலே கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே வந்து நேச்சுரல் லாங்குவேஜ்ல சொல்றோம். நீ இதை பண்ணு, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோ, இப்படி பண்ணுட்டு. ஸோ எல்லாத்துக்குமே எல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு ரீசனிங்க்கு. இந்த ரீசனிங் பண்ணும்போதும் பிளஸ் அதுக்கு பெரிய கான்டெக்ட் இருக்கு. இந்த கான்டெக்ட் பெரிய கான்டெக்ட் எல்லாம் ரீசனிங், இது ரெண்டுலையும் எங்கேயாவது மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. அதுக்கு இதை பண்ணும்போது ஹலுசினேட் ஆகி ஏதாவது பண்ண சான்ஸ் இருக்கு. அதனாலதான் இது வந்து ஒரு பெரிய வல்னரபிலிட்டி தான். நம்ம கண்ட்ரோல் வந்து அதுகிட்ட தான் இருக்கு, நம்ம கிட்ட கிடையாது. அது என்னதான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் அது ஓரளவுக்கு மீறி தான் போகும் அது. அதனாலதான் அந்த வல்னரபிலிட்டி தான் சொன்னாங்க. ஒன்று வந்து இந்த பிஹேவியரல் அட்டாக், அதாவது நம்மளுடைய லோக்கல் ஹோஸ்ட்டை கொடுத்ததுனால யார் வேணாலும் அது அந்த ப்ரௌசர் வல்னரபிலிட்டி யாராவது வந்து ஒரு மேன் இன் தி மிடில் அட்டாக் வந்து பண்ணலாம். ஸோ அந்த சோல் எம்டியை வச்சு நம்மளுடைய பிஹேவியரல் அட்டாக் பண்ணலாம். நம்ம பிஹேவியர் ஏஜென்டோட பிஹேவியரை மாத்திடலாம். அது அதே மாதிரி அதனுடைய ஐடென்டிட்டி இருக்கு. அது ஐடென்டிட்டி வந்து device.json ஒரு ஃபைல் வச்சுக்குது. அந்த ஐடென்டிட்டியை போயிட்டு கூட அவங்க டேக் ஓவர் பண்ணிடலாம். அப்போ அதை மாத்திடலாம். அதை இல்ல இந்த ஓப்பன் கிளாஸ் ஜேசன் ஒரு ஜேசன் ஃபைலை வச்சுட்டு அதை வந்து நம்மளுடைய சிஸ்டத்தை ஹைஜெக் பண்ணிடலாம் அவங்க. அதுக்கப்புறம் நான் சிஸ்டமே அவங்களது ஆயிடும், நம்ம கண்ட்ரோலே இருக்காது. இந்த மாதிரி நிறைய பேர் வல்னரபிலிட்டி எல்லாம் பார்த்ததுனால இந்த இவ்வளவு கண்ட்ரோலையும் ஓப்பன் கிளாஸ் கொடுத்தாக்கா என்னெல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. அதனால எந்த அளவுக்கு அது பாப்புலர் ஆச்சோ அந்த அளவுக்கு கூடவே பயமும் டெவலப் ஆச்சு. அது கூட அதுதான் வந்து அதுக்கப்புறமா தான் NVIDIA வந்து அதை பத்தி பேசினார். அப்புறமா அதை பத்தி பின்னாடி பேசுவோம் நம்ம. அருமை சொல்லிட்டீங்க. திருப்பி இன்னொரு கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் வந்து என்னன்னா, இந்த ஆட்டோமேஷன் நான் பேச வரைக்கும் எல்லாரும் யூஸ் கேஸ் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த ஓப்பன் கிளாஸ் இன்ஸ்டால் பண்ணி லோக்கல் வச்சிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த வாரம் வரக்கூடிய எல்லாம் யூடியூப் வீடியோஸ், ஏஐ வீடியோஸ் எல்லாம் நான் வந்து சம்மரைஸ் பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து டெய்லி மார்னிங் வந்து அனுப்பு அப்படின்றாங்க. ஸோ சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி அதோட அந்த வீடியோஸ் எல்லாம் டிரான்ஸ்கிரைப் பண்ணி அதை நோட் புக் எல்லாம் நமக்கு அனுப்பி அதை சம்மரைஸ் பண்ணி எனக்கு ஆடியோ சம்மரைஸா கொடுக்கணும். நல்ல விஷயம் தான். பட் ஆனா எனக்கு என்ன பிரச்சனை என்னன்னா, இப்ப நீங்க வாட்ஸ்அப் இன்டர்ஃபேஸ் பண்றீங்க, சில பேர் ஜிமெயில் எல்லாம் போய் என்னோட இன்னைக்கு வந்து இமெயில்ஸ் எல்லாம் ஒரு சம்மரி கொடு அப்படின்றாங்க. இல்ல சில பேர் ஆபீஸ் மெயில யூஸ் பண்றாங்க. இப்ப குறிப்பாக இதை நான் போன வாட்டியே சொல்லியிருக்கேன், எங்க அலுவலகத்திலாம் வந்து பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா அலுவலகத்தை இமெயில் எல்லாம் நீங்க பண்ணி பெரிய பிரச்சனை ஆயிரும். செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி எங்களோட அலுவலகத்துல வந்து நாங்க யூஸ் பண்ணக்கூடாது, எங்களோட அலுவலக இமெயில்ல வந்து பண்ணாலே பெரிய தடை. அது கொஞ்சம் சீரியஸான வார்னிங்கா கொடுத்து வச்சிருக்காங்க. பட் நம்ம பர்சனல் யூஸ்க்கே யூஸ் பண்ணா கூட ஜிமெயில போய் அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, வாட்ஸ்அப்பை போய் அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்ல நோட் பேட் எல்லாரும் அக்கௌண்ட்ல போயிட்டு அதுவே ஆட்டோ ஜெனரேட் பண்ணி அதை ஆடியோ ஃபைல டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்ல திருப்பி அனுப்பிடுது. ஸோ இவ்வளவு இன்டர்ஃபேசஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இன்டர்ஃபேஸ் பத்தி நான் வல்னரபிலிட்டி பார்த்துட்டோம். இந்த மாதிரி என்னென்ன இன்டர்ஃபேஸ் எல்லாம் இருக்கு, என்னென்னலாம் பண்ண முடியாது, ஒரு சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்ற ஒரு ஹை லெவல்ல சொல்லிருங்களேன். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் கிளவுட் ஒரு ஆர்கிடெக்சரை ஒரு மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணோம்னா புரிஞ்சிடும். ஏன்னா ஓப்பன் கிளவுட் ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர்ல ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிறது சேனல்ஸ். அந்த சேனல்ஸ்ல அவன் எந்த சேனல் வழியாலாம் நீங்க வந்து ஓப்பன் கிளவுட் பேசலாம் அப்படின்னு சொல்றான் அவன். ஸோ அதுக்கு வந்து நம்ம வெளியில இருக்கிற இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் தான் மெயினா யூஸ் பண்றான். நம்ம வாட்ஸ்அப், டிஸ்கார்டு அல்லது ஸ்லாக் அல்லது டெலிகிராம் எது வேணா சேனல்ஸ் யூஸ் பண்ணலாம். நிறைய சேனல்ஸ் கொடுக்குறாங்க. எல்லா சேனல்ஸ்லயும் அவங்க வந்து ஓப்பன் கிளாஸ் கூட இன்டர்ஃபேஸ் பண்ண மாதிரி API கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மூலமாலாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் லெவல்ல கீழே ஒரு கேட்வே வச்சிருக்காங்க, கேட்வே சர்வீசஸ். இந்த கேட்வே சர்வீசஸ் தான் ஓப்பன் கிளாஸ் கூட இந்த சேனல்ஸ்லாம் வந்து பேசுறதுக்கான அந்த லேயர் வச்சிருக்காங்க. அந்த கேட்வே தான் எல்லாரும் வந்து ஓப்பன் கிளாஸ் கூட பேசியாகணும். ஓப்பன் கிளாஸ் கூட உள்ள வர்ற டெக்ஸ்ட்டை வந்து அடுத்தது ரீசனிங், அவன் வந்து ரீசனிங் லேயர் ஒன்று வச்சிருக்கான். இங்கதான் வந்து அவன் எல்லாம் கூட கனெக்ட் பண்ணிக்கிறான். அவன் எனக்கு யாரோ ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க சேனல்ல, எங்க ஒரு இன்புட் வருது இந்த பண்ணுன்னு சொல்லிட்டு, இது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரீசனிங் லேயர். அங்க அவன் LLM கூடயோ இல்ல நம்மளுடைய லோக்கல் ஓலாமா கூடயோ புரிஞ்சுக்கிட்டு ஓகே இதுக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் அதுக்குள்ளேயே வந்து நம்மளுடைய லோக்கல் ஃபைல் சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து ஒரு சின்ன ஒரு MCP சர்வர் மாதிரி அவனே ரன் பண்ணிக்கிறான். என்கிட்ட இதெல்லாம் டூல்ஸ் இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கு. இந்த ஃபைல் சிஸ்டம் இருக்கு, இந்த டேட்டா பேஸ் இருக்கு, இந்த ப்ரௌசர் இருக்கு, இந்த API தான் எனக்கு இருக்கு, நான் வந்து இந்த ஜிமெயில கனெக்ட் பண்ணி எல்லாமே அவன் பாத்துக்கிறான் அங்க இருந்து. பிளஸ் அதுக்கு கீழே வந்து அவன் இந்த ஏஜென்ட் ரன் பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவனே டெவலப் பண்ணிக்கிறான். ஒரு சின்ன மெமரி செக்ஷன், இந்த ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, அவனுக்கான ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் கோடெல்லாம் வச்சிருக்கான் அவன். பிளஸ் இந்த மாதிரி உள்ளேருந்து வெளியிருந்து வர மெசேஜஸ்லாம் பண்ணி இந்த நான் கொடுத்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு செஷன் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கிறான் அவன். இதுதான் அவனுடைய மெயின் ஒரு ஓவரால் லேயர். ஒரு சேனல் இருக்கு, சேனல்ல இன்புட் வருது, தென் ஒரு கேட்வே இருக்கு, அந்த கேட்வேக்குள்ளவே தான் எல்லாத்தையும் ஃபனல் பண்றான். தென் ஒரு ரீசனிங் லேயர் இருக்கு, ரீசனிங்ல அவன் LLM கனெக்ட் பண்ணி சொன்னதை புரிஞ்சுக்கிறான். தென் இருக்கிற மெமரி, அப்புறம் அவனுக்கு இருக்கிற அக்சஸ் டு த ப்ரௌசர், என்ன டூல்ஸ்லாம் அக்சஸ் இருக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு சேட் ஆரம்பிச்சுனாக்கா அந்த சேட்டோட செஷனை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கும் எதுவும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகும் செஷன் மேனேஜ் பண்ணிக்கிறான். இதுதான் ஓப்பன் கிளவுடைய ஆர்கிடெக்சர். இந்த பேசிக் ஆர்கிடெக்சர்லாம் ஒர்க் பண்ணுது அது. இதுல வந்து மற்ற எல்லா API நம்ம வந்து இனிமேல் கூட இன்க்ளூட் பண்ணணும். நம்ம வந்து இப்போ ஜிமெயில் கூட அக்சஸ் பண்ணணும்னாக்கா அதுக்கிட்ட சொல்லணும், எனக்கு ஜிமெயில் ஒன்று அக்கௌண்ட் ஒன்று இருக்கு,
ஜிமெயில போனா அந்த ஜிமெயில் கிளவுட்ல போனீங்கன்னாக்கா அவன் சொல்லுவான் இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த ஏபிஎஸ் இருக்கு. கூகுள் டிரைவுக்கு சில ஏபிஎஸ் இருக்கு, ரைட் பண்றதுக்கு, ரீட் பண்றதுக்கு, கூகுள் மெயில ரீட் பண்றதுக்கு, கூகுள் மெயில அனுப்புறதுக்கு, கூகுள் மெயில டிலீட் பண்றதுக்கு. இது மாதிரி கூகுளுடைய எல்லா ஆப்ஸுக்கும் அவன் ஒரு செட் ஆஃப் ஏபிஎஸ் வச்சிருக்கான். நம்ம கூகுள் கிளவுட்ல போயிட்டு இந்த பாட்டுக்கு இந்த அக்சஸ் எல்லாம் கொடுத்துரு நீன்னு சொல்லிடலாம். அதுகிட்ட நீ டிரைவ் அக்சஸ் பண்ணலாம், என்னுடைய போட்டோஸ் அக்சஸ் பண்ணலாம், மெயில் அக்சஸ் பண்ணலாம், மெயில் இன்னென்ன வேலையெல்லாம் பண்ணலாம், அனுப்ப முடியும், ரீட் பண்ண முடியும், ஆனா டிலீட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம என்னென்ன ஏபிஎஸ் எல்லாம் கொடுக்கலாம்னு இத்தனையும் கொடுத்தோம்னாக்கா இவ்வளவு வேலையை வச்சுட்டு இந்த ஏஜென்ட் என்ன வேணா பண்ண முடியும். அருமை அருமை, சூப்பரா விளக்குறீங்க. இப்போ நீங்க ஓப்பன் ஏஜென்ட் கிட்ட, இப்போ நான் சாரி சாட் ஜிபிடி கிட்ட நம்ம பேசுறப்ப வந்துட்டு நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுது. இப்போ நான் வந்து இதை ஆட்டோமேட் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ வந்து நாங்க ஆட்டோமேட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், அதாவது ஒரு ட்ரிகர் வேணும். சோ இதுக்கு அந்த ட்ரிகர்ஸ் எப்படி செட் பண்ணுவீங்க, எங்க இருந்து செட் பண்ணுவீங்க? அதுவும் வாட்ஸ்அப்ல இருந்து செட் பண்ணிப்பீங்களா? எந்த மாதிரி ட்ரிகர் பண்ணுவீங்க? அது ஒரு தனி செட்டப். அது ஏன்னா நம்ம வந்து ஒரு இதை வந்து இந்த டெலிகிராம் மூலமோ வாட்ஸ்அப் மூலமாவோ இல்ல ஸ்லாக் மூலமோ தான் கனெக்ட் பண்ண போறோம் அந்த ஓப்பன் ஏஜென்ட். அப்போ நம்ம வந்து இந்த சேனல்ல இருந்து ஒரு சின்ன ஒரு பாட் கிரியேட் பண்ணணும். அதாவது ஒரு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ரெப்ரஸன்டேட்டிவா நம்ம டெலிகிராம் தான் இருக்க போகுது, அதுக்கு கூகுள் டாஸ்க் கொடுக்க போறது. நம்மளுடைய டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரெப்ரஸன்டேட்டிவா உள்ள லோக்கல் ஹோஸ்ட்ல இது ஓடிட்டு இருக்கு, ஓப்பன் கிளா ஏஜென்ட். ஸோ இது ரெண்டையும் பேச வைக்கிறதுக்கு நம்மளுடைய டெலிகிராமோ வாட்ஸ்அப்லயோ ஒரு பாட்டை கிரியேட் பண்ணி இந்த பாட்டையும் அந்த ஓப்பன் கிளா ஏஜென்ட்டையும் கனெக்ட் பண்ணிடணும். இந்த ஏஜென்ட்ல வந்து இந்த டெலிகிராம் வழியாவோ வாட்ஸ்அப் வழியாவோ இந்த பாட் உன்னோட கான்டாக்ட் பண்ணாக்கா நீ உங்களோட டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லி கனெக்ட் பண்ணி விட்டுலாம். ஸோ நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல ஓப்பன் ஏஜ் செட் பண்ணி அவனை செட் பண்ணணும். கூடவே உங்க யார் பேசுவாங்க, உனக்கு எங்க இந்த டாஸ்க் வரும்னு சொல்லிட்டு அந்த சேனலையும் செட் பண்ணி கொடுத்துடணும். அப்புறம் நம்ம வெளியில வந்து நம்ம எந்த சேனல் சொல்றோமோ அங்க ஒரு பாட்டை கிரியேட் பண்ணி இந்த பாட் நீ பண்ண வேண்டிய வேலை இவனுக்கு அனுப்ப வேண்டிய டாஸ்கா கிரியேட் பண்ண இன்புட் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு லிங்க் பண்ணி விட்டுறணும். இது மூணு லிங்க் பண்ணிட்டோம்னாக்கா இந்த செட்டப் ஃபுல். சூப்பர் சூப்பர், அருமையா விளக்குனீங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த விதவுட் மச் எடு நம்ம யூஸ் கேஸ் கூட போயிடலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளிஸ்டிக் யூஸ் கேஸா வந்து நான் வந்து இந்த ஃப்ரெண்டு பண்ண சொன்னேன். பட் நீங்க வந்து என்டர்பிரைஸ் லெவல்ல வந்துட்டு நம்ம இமெயில் அனுப்பு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க ஒரு என்டர்பிரைஸ் லெவல்ல ஒரு யூஸ் கேஸ் சொல்லிருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது சொல்லுங்களேன், அந்த என்ன மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்க, என்ன ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதுவுமே யூஸ் கேஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ராப்ளம் யாருக்காக சால்வ் பண்றோம் அதை சொல்லுங்களேன். அது இனி வந்து என்டர்பிரைஸ்ல யாருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. எல்லாருக்கும் தேவைன்னா கூட என்டர்பிரைஸ்ல யூஸ் பண்றது நிறைய பயம் இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இந்த எல்லா அக்சஸையும் கொடுத்தாக்கா அது நம்ம பழைய சபாநாயகர் பிஹெச் பாண்டியன் மாதிரி வானளாவிய அதிகாரம் இருக்கு, என்ன வேணா பண்ணிடுறது. அதனால எல்லாரும் பயந்துக்கிறாங்க அது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. ஸோ இப்போதைக்கு நம்ம லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் பண்றவங்களே வந்து யாருமே தன்னுடைய லோக்கல் பிசில ரன் பண்றது இல்லை. மோஸ்ட்லி வந்து ஏதாவது ஒரு விர்ச்சுவல் பிரைவேட் விபிஎஸ் வாங்கிட்டு அந்த விபிஎஸ்ல தான் தன்னுடைய இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இன்னும் ஸ்டில் நம்மளுடைய லோக்கல் பிசியை கொடுக்கறதுக்கு ஒரு பயம் இருக்குதான் செய்யுது. லோக்கல் விபிஎஸ் வாங்கி லோக்கல் விபிஎஸ் நம்முடைய ஒரு விர்ச்சுவல் மெஷின் அது கூட வாங்கிட்டு அங்க செட் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. நார்மலா எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி யூஸ் கேசஸ் பிரைவேட் ஆளுங்க இண்டிவிஜுவல்ஸ் யூஸ் பண்றது வந்து மெயில் அக்சஸ் பண்றதுக்கு, நீங்க சொன்ன மாதிரி இந்த காலையில இருந்து நியூஸ் சம்மரி பண்றதுக்கு, இல்ல ஒரு சின்ன ரிசர்ச் அதுகிட்ட நைட்டு கொடுத்துட்டு இந்த எல்லாம் ரிசர்ச் பேப்பர்லாம் பெருசு பெருசா இருக்கும், 300-400 பக்கம் இருக்கும். ஒரு 4 ரிசர்ச் பேப்பரை கொடுத்துட்டு இந்த 4 ரிசர்ச் பேப்பரையும் நைட்டு பூரா படிச்சு எனக்கு சம்மரி பண்ணி கொடுன்னு சொன்னாக்கா அது நைட்டு பூரா 4 ஏஜென்ட்டை ஸ்பான் பண்ணிட்டு 4 ரிசர்ச்சை படிச்சுட்டு இருக்கும். அப்புறம் மறுநாள் காலையில வந்து அக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு ரெடியா இருக்கும். அது எப்படி கொடுக்கணுமோ அவனுக்கு வந்து கூகுள் டிரைவ்ல போட்டு இல்லாட்டி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு, அந்த லிங்கை மட்டும் அனுப்பி ஏதாவது சொல்லி வச்சுக்கலாம். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இல்ல சிலது வந்து டெய்லி ரிப்போர்ட்ஸ், இப்போ ஒரு பிரைவேட் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு டெவ் ஆப்ஸ் அவங்க இருக்காங்க, இல்ல ஒரு ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இருக்காங்க, அவங்க வந்து டிக்கெட்ஸ் வந்து நான் அலர்ட் பண்ணு, இந்த டிக்கெட்டுக்கு இந்த ரெஸ்பாண்ட் பண்ணு. சிலதெல்லாம் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப பிளாங்க் வேகா இருக்கும் டிக்கெட், இது ஒர்க் ஆக அப்படிம்பாங்க. அப்பனாக்கா அதுக்கு பேசிக்கா 4-5 கேள்வி கேட்கணும். அதுக்கு சும்மா வேகா இருந்துனாக்கா இல்ல அவனோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னு பாரு, ஹெம் வேல்யூ எப்படி இருக்குன்னு பாரு, இந்த சர்வர் ஓடுதான்னு பாருன்னு சிலதெல்லாம் பார்க்கணும். அதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்டு இருக்க வேண்டாம். இது மாதிரி டிக்கெட் வேகா இருந்துனாக்கா இந்த 4 கேள்வி கேட்டு அதையும் பதிலையும் வாங்கி வச்சுக்கோ நீ, நான் வந்து பார்க்கும்போது டிக்கெட் பார்க்கறது ரெடியா இருக்கும்னு. சில பேர் ஷாப்பிங் யூஸ் பண்றாங்க, சின்ன சின்ன ஷாப்பிங், ஒரு ஸ்மால் வேல்யூ ஷாப்பிங் அண்டர் $5 நீ பண்ணிக்கோ நீ அப்படிங்கிற மாதிரி சிங்கிள் கிளிக் அமேசான்ல இருக்கிற மாதிரி பண்ணலாம். சில பேர் கோடிங் யூஸ் பண்றாங்க, ஒரு பெரிய ஒரு இப்பெல்லாம் ஸ்பெக் ட்ரிவன் டெவலப்மெண்ட் வந்துருச்சு. ஒரு ஸ்பெக்கை போட்டுட்டு இன்னைக்கு பூரா அதுக்கு ஒரு பண்ணிட்டு இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஸ்பெக் எழுதி இதுக்கு ஒரு கோடிங் பண்ணி வை, நான் காலையில் வந்து பாக்குறேன்னாக்கா அது நைட்டு பண்ணிட்டு இருக்கோம். அது இது மாதிரி சிலதுக்கெல்லாம் பர்சனலா யூஸ் பண்றாங்க. இதையே நம்ம வந்து என்டர்பிரைஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா என்டர்பிரைஸ் யூஸ் பண்ணக்கு இந்த பிரச்சனை வந்ததுனாலதான் இந்த செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் இருக்கு. யார் வேணா லிங்க் பண்ணலாம், இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, மானிட்டரிங் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய லாக்ஸ் டெவலப் ஆகுது, எப்படி லாக்ஸ் எல்லாம் படிக்கிறதுன்னு. ஸோ அதனாலதான் என்டர்பிரைஸ் யூஸ் படிக்க இந்த பிரச்சனை வரும்போது தான் இங்க போன மாசம் இந்த ஜிசிட்ல வந்து என்விடியால ஜென்சன் ஹாங் வந்து சொன்னாரு, இந்த ஓப்பன் கிளா வந்து ஓப்பன் ஏஐ அவன் வாங்கிட்டாங்க வேற,
பிளஸ் நீமோ இவன் வந்து NVIDIA வந்து இனிமே ஏஜென்ட் அப்படின்னாக்கா இதுதான் ஏஜென்ட், இது நாள் வரைக்கும் நீ பண்றலாம் ஏஜென்டே கிடையாது, இதுதான் ஆக்சுவல் ஏஜென்ட், இனிமே இதுதான் உலகத்தை ஆள போகுது, இதுதான் வந்து என்டர்பிரைஸ் லெவல்ல ஸ்கேல் ஆக போகுது. உங்க என்டர்பிரைஸ் லெவல்ல மக்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணணும், இல்ல ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸை கம்மி பண்ணிட்டு அவங்கள வேற ஹை லெவல் ஒர்க்கு கொண்டு போயிட்டு லோ லெவல் ஒர்க் எல்லாம் ஏஜென்ட் கொடுக்கணும்னாக்கா இதுதான் வழின்னு சொல்லிட்டு அவர் இப்ப இருந்து ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இதை என்டர்பிரைஸ்ல பண்ணாக்கா ஏகப்பட்ட செக்யூரிட்டி, அந்த செக்யூரிட்டி லேயரை நான் கொண்டு வரேன். நான் சூப்பர். ஏஜென்ட் எப்படி வேணா நீங்க என்ன வேணா இம்ப்ரூவ் பண்ணீங்க, அந்த ஏஜென்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அவனை எப்படி கைடு பண்றது, நேராக வச்சுக்கிறது அப்படிங்கறத நான் கொண்டு வரேன்ட்டு இந்த நீமோக்லான்னு ஒரு கொண்டு வந்தாரு அவரு. நீமோக்லா என்னன்னா, நீங்க ஓப்பன் கிளா ஏஜென்ட்டை போட்டுக்குங்க, பட் ஆனா அது வந்து டைரக்டா எல்லாம் ஓடாது. அது நீங்க சொன்ன மாதிரி இந்த ப்ராம்ப்ட் கொடுத்து சோல் எம்டில எழுதி எழுதி அதுக்கு சொல்லி கொடுக்கலாம் வேண்டாம். அதுக்கு பதிலா நான் ஒரு லேயர் தரேன். இந்த லேயர் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேயர் மாதிரி எல்லா பாலிசியும் இதுல போட்டுங்க. நீங்க இந்த பாலிசி கண்டிப்பா என்ஃபோர்ஸ் ஆகும், இந்த பாலிசி தாண்டி அந்த ஓப்பன் கிளா எதுவும் பண்ண முடியாது. இது வந்து என்டர்பிரைஸ் லெவல்ல ஒரு ஃபுல் பவுண்டரி, இந்த பவுண்டரிக்குள்ள தான் ஆப்ரேட் ஆகும், இந்த ஃபுல் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் ஓப்பன் கிளா டிப்ளாய் பண்ணுங்க, அது ஒழுங்கா ஓடும் உங்களுக்கு அப்படின்ட்டு அவர் அந்த நீமோக்லா ஆர்கிடெக்சரை கொண்டு வந்தாரு. அதுதான் வந்து போன வருஷம் இந்த 1 மாசம் முன்னாடி அது ரொம்ப பேசப்பட்டது. ஓப்பன் கிளாக் அப்புறம் அதிகப்படியா பேசப்பட்டது நீமோக்லா. இது ஏன்னா அவர் வந்து இதுக்காகவே ஒரு குட்டி விஎம்ஸ் கொண்டு வராரு, இதுக்காகவே நிமோட்ரான் ஒரு எல்லா மாடல் கொண்டு இருக்காரு, ரொம்ப பவர்ஃபுல் மாடல். இது கூட ரொம்ப ரொம்ப ஈஸியா ஃப்ளூயிடா ஒர்க் ஆகும். அது ஓப்பன் கிளா வந்து நீங்க ஓப்பன் ஏஐ அது ஜெமினி யூஸ் பண்றத விட இது யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது கொண்டு வந்தாரு அவரு. என்டர்பிரைஸ் லெவல்ல இனிமே இது வரும்னு எதிர்பார்க்கிறோம். எங்க இதுலயும் சாண்ட் பாக்ஸ்ல போட்டு ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. என்டர்பிரைஸ் லெவலுக்கு வரும்னு எதிர்பார்க்கிறது. ரொம்ப அருமையா விளக்குனீங்க. எனக்கு இன்னொரு கேள்வி, இப்போ வந்து இந்த நிறைய பேர் ஓப்பன் கிளா வந்து இந்த பாப்புலர் ஆன உடனே என்ன பண்ணாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி விபிஎஸ்ல இன்ஸ்டால் பண்ணி கிளவுட்ல ப்ரொவைடர்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ஆனாலும் எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஓப்பன் கிளா அண்ட் நீமோ கிளா. ஸோ ஓப்பன் கிளால் என்னன்னா, நம்மளே அந்த செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் எல்லாம் நம்மளே ஒவ்வொன்றா பார்த்து பண்ண வேண்டியிருக்கு, இந்த விபிஎஸ்ல இருந்தாலும் கூட பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஆம்சன் NVIDIA அவங்களோட நீமோ கிளா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதையெல்லாம் நம்ம கிட்ட அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவங்களே ஒரு செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ்னு ஒரு அவங்களே ஒரு சாண்ட் பாக்ஸ் மாதிரி விபிஎஸ் குள்ளார ஒரு சாண்ட் பாக்ஸ் மாதிரி உருவாக்கிருக்காங்க இல்லையா? சோ அந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் மேபி சில எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? என்னென்ன செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கு? ஃபைல் அக்சஸ் ஒன்னு கண்டிப்பா இருந்திருக்கும், அது தவிர என்ன செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கு? மெயின் அதே ஃபைல் அக்சஸ் கண்ட்ரோல், ஆர்பேக் கண்ட்ரோல், ரோல் பேக் அக்சஸ் கண்ட்ரோல்ஸ். உங்களுக்கு என்னெல்லாம் இதுல இந்த பக்கம் சிஸ்டத்துக்கு என்னெல்லாம் டூல்ஸ் இருக்கு, எந்தெந்த டூல்ஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலான்ட்டு ஃபுல் கண்ட்ரோலே வந்து அந்த பாலிசியில கொடுத்துலாம் நம்ம. பிளஸ் வந்து இந்த அந்த ஏஜென்ட்ஸ் வந்து இஷ்டத்துக்குலாம் ஓடிட்டு இருக்க முடியாது, அதுக்கு டைம் எல்லாம் இருக்கு, ஸ்கெடியூல் கொடுக்கலாம் அதுக்கு. ஏன்னா இந்த ஏஜென்ட்ஸே வந்து ஓப்பன் கிளா ஏஜென்ட்ஸுக்கு மற்றதுக்கெல்லாம் வந்து நம்ம போய் ரியாக்டிவ் மோட் தான், நம்ம போயிட்டு இந்த சேட் பாக்ஸ்ல போயிட்டு சேட் ஆரம்பிச்சா தான் அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். பட் இந்த ஓப்பன் கிளா ஏஜென்ட்டை வந்து நம்ம வேற வழியாலும் ட்ரிகர் பண்ணலாம். இவனை வந்து ஒரு வேக் வேர்டு வச்சு ட்ரிகர் பண்ணலாம், நம்ம ஹை அலெக்சான்னு சொல்ற மாதிரி அவனை ட்ரிகர் பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி நம்ம வெளியே இருக்க சேனல்ஸ் வாட்ஸ்அப், டெலிகிராம் வழியா அதுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்து அந்த மெசேஜ் வந்த உடனே ஆக்டிவ் ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல கிரான்ஸ்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட் பேஸ் பண்ணி பண்றது அதை, அல்லது ஸ்கெடியூலர்ஸ் காலைல 6 மணிக்கு இதை பண்ணு, காலைல 6:45 இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கு இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வழியா எப்படி வேணா பண்ணலாம். இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்கெடியூலர், ஒவ்வொரு வேக்வர்ட் எல்லாத்தையுமே இந்த ஃபைல் அக்சஸ் கண்ட்ரோல், நெட்வொர்க் கண்ட்ரோல், எந்த ஏபிஎஸ் அக்சஸ் பண்ணலாம் எல்லாத்தையுமே இந்த நீமோக்லா அந்த பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்துடலாம். இத்தனையுமே வந்து அந்த சாண்ட் பாக்ஸுக்கு முன்னாடி இருக்கனால எந்தெந்த ஏஜென்ட்ஸ்லாம் ரன் பண்றீங்களோ சாண்ட் பாக்ஸ்ல அத்தனைக்கும் இது பொருந்தும். இந்த நீமோ வந்து ஏஜென்ட்ஸ் டக்குன்னு ரன் பண்ண ஒரு டைனமிக்கா ஒரு ரன் டைம் கொடுத்து அந்த ரன் டைம்ல அந்த ஏஜென்ட்டை கொண்டு இந்த பாலிசிலாம் என்ஃபோர்ஸ் பண்ணி ஃபுல்லா மானிட்டர் பண்றான். அதே மாதிரி அவன் வந்து இந்த டோக்கன் யூசேஜஸ் எல்லாம் பாக்குறதுக்காக டிஃபால்ட்டா நீ ஏதாவது ஒன்று கூட ஒரு லோக்கல் ஓலாமா யூஸ் பண்ணுமா பண்ணிக்கிறேன். நான் ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்தது, லோக்கல் அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னாக்கா நெட்வொர்க்கு போவேன். நெட்வொர்க்கு போயிட்டும் நான் ஓப்பன் ஏஐக்கு உனக்கு டோக்கன் யூஸ் முடிஞ்சிருச்சு, இல்ல கிரெடிட் இல்ல ரேட் லிமிட் எக்ஸீஸ் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தாக்கா அடுத்தடுத்து எதாலையும் பதிட்டு பண்ண எதுவுமே பண்ண முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரியா நிறைய அக்சஸ் கொடுத்துருக்காம பிளஸ் ஃபுல் மானிட்டரிங். நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு ஏஜென்ட் என்னெல்லாம் லெவல் பண்ணணுமோ அத்தனை மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க. LGTM கூட லிங்க் பண்ணி நம்ம வந்து கிராஃபானால எங்கேயாவது பார்த்துக்கலாம் அதை. அந்த மாதிரி எல்லாம் ஏபிஎஸோட ஃபுல் ஒரு பண்டிலா வருது, ஒரு என்டர்பிரைஸ் ரெடியா வருது. அதுதான் நீமோ கிளாவுடைய ஒரு அட்வான்டேஜ். அதனால அவரே சொல்லியிருக்காரு, இது வந்து வெர்ஷன் 0 தான், டிராஃப்ட் வெர்ஷன் மாதிரி வச்சுங்க, நீங்க நிறைய இம்ப்ரூவ் ஆகும், நீங்க யூஸ் பண்ணி எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தா தான் நாங்க பண்ண முடியும்னு. பட் ஆனா இது ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் கோயிங் டு என்டர்பிரைஸ். இல்லாட்டா ஓப்பன் கிளா வந்து இண்டிவிஜுவல் லெவல்லையே செட் ஆயிருந்திருக்கும்.
ஓகே. சோ இன்னொரு கேள்வி. இப்போ நீங்க ஓப்பன் கிளாஸ் சொல்றீங்க, நீமோ கிளாஸ் சொல்றீங்க. நீங்க ஓப்பன் கிளாஸ் நம்ம வந்து டைரக்டா போய் டவுன்லோட் பண்ணி ஹக்கிங் ஃபேஸ்ல இல்ல நேரட்டா இதுல GitHubல போய் டைரக்டா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றோம். இப்போ நீமோ கிளாஸ் எப்படி இருக்கு? நீங்க NVIDIA கிட்ட ஏதாச்சும் லைசன்ஸ் வாங்கணுமா? அவங்க என்ன மாதிரி அப்ப இப்ப நாங்க அது ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியுமா? அது என்ன ப்ரொப்ரைட்டரி டெக்னாலஜி இல்லையா? அதுக்கு அதை பத்தி அதுக்கு ஃப்ரீயால யூஸ் பண்ண முடியாது. நீமோ கிளாக் வந்து அவன் ஏஜென்ட் அவன் லைசன்ஸ் பெர் யூசர் பெர் இன்ஸ்டலேஷன் பெர் சர்வர் அந்த மாதிரி லைசன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க. நீங்க எவ்வளவு ஏஜென்ட் டிப்ளை பண்ண போறீங்க, எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறீங்க, அந்த வால்யூம் எல்லாம் வச்சிருக்காங்க அவங்க. இன்னும் அந்த மெட்ரிக்ஸ்லாம் அவங்களும் டெவலப் பண்ணுங்க. இன்னும் வந்து ஒரு இந்த பிசினஸ் மாடல் இப்பதான் அதுவும் வந்து இன்ஃபென்சில இருக்கு, எவால்வ் ஆயிட்டு இருக்கு. எப்படிலாம் பில் பண்ண போறாங்க நம்மள அப்படிங்கறதுலாம் இன்னும் பார்த்தான் வேணும் நிமோக்குள்ளட்ட. பட் அவங்க இப்போதைக்கு வந்து சில என்டர்பிரைசஸ்க்கு ஒரு பீட்டா பேசிஸ்ல அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. ஓகே. சோ அது நீமோ கிளாஸ் பத்தி நம்ம சொல்லலாம். என்டர்பிரைஸ் லெவல்ல வந்துட்டு நம்ம ஒர்க்ல யூஸ் பண்ண போறோம். திருப்பி நம்ம வந்து லைட்டா ஓப்பன் கிளாஸ் பார்க்க போறோம். ஓப்பன் கிளாஸ் வந்து இன்னொரு விஷயம், அது எப்படி எவ்வளவு பாப்புலர் ஆச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து மால்ட் புக். சோ அதுல வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எந்த அப்ளிகேஷன் நினைச்சாலும், பேங்கிங் அப்ளிகேஷன்ல இருந்து சாதாரண லெகோ அப்ளிகேஷன் வரைக்கும், இல்ல இந்த இப்போ கேமிங் அப்ளிகேஷன் ரொம்ப பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அதுல போய் இந்த மால்ட் இப்ப பாட் டு பாட் கம்யூனிகேஷன் எப்படி போறது அப்படிங்கறதெல்லாம் கூட அதுக்கெல்லாம் கூட ஏஜென்ட்ஸ் வந்துச்சு. அந்த மால்ட் அது இருந்துச்சு. பட் இப்போ நீங்க நீமோ கிளாஸ் வந்து அதே ஆக்சஸ் இருக்குமா? இப்ப ஏன்னா அந்த ஏஜென்ட்டுக்கு ஆக்சஸ் எல்லாம் இதுல இருக்குமா அப்படின்ற எப்படி பண்ண முடியும்? அது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்டர்பிரைஸ்ல வந்தோடனே அதுக்குன்னு சில பவுண்டரிஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளதான் ஆப்ரேட் பண்ண விடுவாங்க. இங்கேயும் நிறைய பாட்ஸ் பண்ணும்போது அந்த பாட் டு பாட் கம்யூனிகேஷன் அந்த ப்ரோட்டோக்கால்லாம் வேணா அடாப்ட் பண்ணிப்பேன் வழிய வெளியில் இருக்கிற அளவுக்கு இருக்காது. எப்பவுமே வந்து என்டர்பிரைஸும் இண்டிவிஜுவல் அக்சஸும் வந்து 80-20 ரேஷியோல தான் இருக்கும். ஸோ அதனால பாட் டு பாட் கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ A2A ப்ரோட்டோக்கால் வந்து இப்போ நல்லா பாப்புலர் ரேட் வருது. இப்போ நிறைய பேர் MCPAவே A2A யூஸ் பண்ணவும் இருக்காங்க. ஸோ A2A, M2B, MCP, B2B எல்லாம் தான் வரப்போகுது இப்போ. இன்னொரு நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அருமை. சோ ஒரு அட் ஹை லெவல் நீங்க இப்போ ஓப்பன் கிளாவோட ஆர்கிடெக்சர் VPS பத்தி சொன்னீங்க. VPSல வந்துட்டு நம்ம வந்து ஓப்பன் கிளா ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த VPS யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஹை லெவல்ல வந்துட்டு நீங்க நீமோ கிளா ஆர்கிடெக்சரையும் கொஞ்சம் அப்படியே ஒரு ஃப்ளோ விளக்கிறீங்களா, என்னென்ன இருக்கு அப்படின்னு அதுல? ஆமா, நீமோ கிளால வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்டர்பிரைஸ் யூஸரா இப்போ எப்படி யூசர் வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல நம்ம வந்து ஓப்பன் கிளா ஏஜென்ட் டிப்ளாய் பண்ணோமா அது மாதிரி இல்லாம முதல்ல நீமோ கிளா பிளாட்ஃபார்ம் வாங்கிக்கிறோம். நீமோ கிளா பிளாட்ஃபார்ம் நம்ம டிப்ளாய் பண்ணி அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு OSக்கு மேல இருக்கிற ஒரு லேயர் மாதிரி. அது இந்த ஓப்பன் கிளா கூடவே வரும் அதுக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் பார்ட் தான் அது ஃபர்ஸ்ட். ஆனா இதுல வந்து ஓப்பன் கிளா ஏஜென்ட் டிப்ளாய் பண்ண வைக்கிறதுக்கு ஓப்பன் கிளா இந்த ஏஜென்ட்லாம் டிப்ளாய் பண்ண போறேன். என்னுடைய என்டர்பிரைஸ் இந்த மாதிரி ஏஜென்ட்லாம் இருக்க போறாங்க. ஒரு ரிசப்ஷனிஸ்ட் ஒருத்தர் இருக்க போறான், ஒருத்தன் வந்து ஒரு கான்சியர்ஜ் ஏஜென்ட் ஒருத்தர் இருக்க போறான், இந்த மாதிரி ஒரு டிக்கெட்டிங் ஏஜென்ட் இருக்க போறான். நிறைய 2-3 ஏஜென்ட்லாம் நீங்க டிப்ளாய் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் அவங்க குறிப்பிட்ட வேலை பண்றாங்களோ ஏஜென்ட் டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கான செக்யூரிட்டி, இவன் என்னெல்லாம் அக்சஸ் பண்ண முடியாது, இவனுக்கு என்ன அக்சஸ் இருக்கு, இவனுடைய வரமுறைகள் என்ன, அது சொல்லிடலாம். தென் ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டர் வச்சிருக்கான் அவன். இந்த ஆர்கெஸ்ட்ரேட்டர் வந்து மெயின் ஆர்கெஸ்ட்ரேட்டர். நம்ம கொடுக்குற டாஸ்க் பொறுத்து இந்த ஏஜென்ட்டை டிப்ளாய் பண்ணணும், இவனுக்கு இந்த ரன் டைம் கொடுக்கணும், அதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி. ஆர்கெஸ்ட்ரேட்டர்னா இது வந்து நார்மலா டாஸ்க் ஆர்கெஸ்ட்ரேட்டர் கிடையாது. இந்த ஏஜென்ட்ஸ் டிப்ளாய்மெண்ட்டை எப்படி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணிக்கிறதுன்னு பண்றது. தென் அவன் வந்து ஓப்பன் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பண்ணிருக்காரு. அந்த ஓப்பன் ஷெல் வந்து அதுதான் நீங்க டிஃபைன் பண்ற பாலிசிஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுது இந்த இது மேல. ஏன்னா ஒரு சாண்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணி அந்த சாண்ட் பாக்ஸ்க்குள்ள நீங்க கொடுத்த ஏஜென்ட்ஸை டயத்துக்கு தகுந்த மாதிரி டைனமிக்கா டிப்ளாய் பண்ணும்போதே இந்த பாலிசியில என்ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீ இதெல்லாம் இந்த குடக்குள்ள தான் இருக்கணும், நீ இதை தாண்டி போகலான்னு சொல்லிட்டு பிளஸ் அந்த ஏஜென்ட்டுக்கு என்னெல்லாம் நம்ம கண்டு கொடுக்குமோ அதையும் கொடுத்துட்றோம். அந்த ஏஜென்ட் சாண்ட் பாக்ஸ்க்குள்ளேயே அவன் மானிட்டரிங் டூலும் வச்சிருக்காங்க. பிளஸ் அதுலயே கனெக்ஷன்ஸ் நீங்க வந்து ஏஜென்ட்டுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்க, எல்லாம் எந்த நேரத்தில் அக்சஸ் பண்ண கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு அக்சஸ் பண்ணலாம், அல்லது டிஃபால்ட் ஓலாம அக்சஸ் பண்ணலாம், இந்த டிஃபினிஷன்லாம் கொடுத்துட்டோம். பிளஸ் அந்த பக்கம் என்டர்பிரைஸ் சிஸ்டத்துல என்னெல்லாம் சிஸ்டம் யூசேஜ் இருக்குன்னு சாமியை வச்சோ இல்ல SSIDஸை வச்சோ நம்ம வந்து இந்த டேட்டா பேஸ் தான் அக்சஸ் இருக்கு, இந்த வழியை அக்சஸ் பண்ணலாம், இவ்வளவுதான் அக்சஸ் பண்ண முடியும். இந்த அக்சஸையும் ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் டிஃபைன் பண்ணி எல்லாத்தையும் கார்ட் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம. ஸோ இந்த எத்தனை கான்ஃபிகரேஷனையும் வந்து நீமோ பிளாட்ஃபார்ம்ல கொடுக்குறான் அவன். எப்படி ஏஜென்ட் டிப்ளாய் பண்றது, என்டர்பிரைஸ் லெவல் என்ன பாலிசிஸ், ஏஜென்ட் லெவல்ல என்ன பாலிசிஸ், ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் என்னென்ன கொடுக்கலாம் கொடுக்க முடியாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாத்தையும் கிளியரா டெஃபினேஷனா கொடுத்துட்றான். அருமை. நீங்க அருமையா சொன்னீங்க. எனக்கு இதுல வந்து நம்ம இந்த ஓப்பன் கிளா டு ஒரு இவல்யூஷன் மாதிரியே பாக்குறேன். அதாவது ஒரு ரோக் ப்ரோக்ராமர் அவர் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணாருன்னா எப்படி இருக்கும், ஓப்பன் கிளா மாதிரி இருக்கும்.
அதுவே ஒரு என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் எடுத்துட்டு அந்த ஓப்பன் கிளா ஆர்கிடெக்சருக்கு மேல நான் அது வந்து என்டர்பிரைஸ் லெவலில் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத உட்காந்து யோசிச்சாங்கன்னா அவங்க தான் நீமோக்லா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சில மீடியம் கட்டுரைலாம் கூட இருக்கு, யூடியூப்ல அந்த அளவுக்கு வீடியோ வந்துருச்சு. அந்த டீப் டேவா இருக்கிறதுனால யூடியூப்ல வந்து கொஞ்சம் டீப் டேவா போகாது. பட் நம்ம கூட இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதான் நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓப்பன் கிளால வந்துட்டு ஒரு ஏஜென்ட்டை கொடுத்துட்டு நீ போய் உன்னோட மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோ, எல்லாத்துக்கும் கூட திறந்து விட்ட மாதிரி எங்க வேணா போகலாம் அப்படின்றது ஒரு விஷயம். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு லேயர்ல செக்யூரிட்டி வச்சிருக்காங்க. நீ வந்து ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணு, பிளாட்ஃபார்ம்குள்ள ரன் டைம் கொடுக்குறோம், அதுல இதெல்லாம் உனக்கு ஒரு செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் அதுக்குள்ள வைக்கிறோம். அதே மாதிரி நீ யார் கூட பேரா பேச ஓப்பன் ஷெல் இன்ஸ்டால் பண்ணு, அது கூட ஒரு ஷேன் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்வன்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கு மேல வந்து ஒரு என்டர்பிரைஸ்க்கு என்னன்னா உங்களோட ப்ரோக்ராம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அது மானிட்டரிங் அப்படிம்பாங்க. இப்ப அதை வந்து டெலிமெட்ரி அப்படிங்கிற அப்சர்வபிலிட்டி அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்கு. பேசிக் என்னன்னா உங்க அப்ளிகேஷன் என்ன பண்ணுது அப்படிங்கறத தெளிவா எனக்கு ஆடிட் ட்ரெயினிங் வேணும் அப்படின்றாங்க. சோ அது நீங்க பேங்கிங்ல இருக்கீங்க, பேங்கிங்ல ஆடிட் ட்ரெயினிங் தான் அதுவே ஒரு பெரிய டிபார்ட்மெண்டாவே இருக்கும். சோ இதெல்லாம் பண்ணிருக்காங்க. சோ எனக்கு அந்த ஆர்கிடெக்சரல் எனேபிள்மெண்ட் ஆர் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருந்துச்சுன்னா நீங்க ஓப்பன் கிளால இருந்து நீமோக்லா எப்படி போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஆர்கிடெக்சர் பக்கத்துல பக்கத்துல வச்சுட்டு ஒவ்வொரு காம்பனன்ட் எடுத்து யோசிச்சாலே நல்லபடியா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது தவிர நீங்க என்னென்ன யூஸ் கேஸ் பண்ணி நீங்க இதை வச்சு நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிபிக் யூஸ் கேஸ் இன்ஸ்டால் பண்ணீங்களா, அதை பத்தி சொல்லுங்களேன். நாங்க வந்து சும்மா ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒரு என்டர்பிரைஸ் லெவல்ல சும்மா ஒரு சாண்ட் பாக்ஸ் டிப்ளாய் பண்ணி கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஒரு ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுக்கு வந்து டெய்லி ரிப்போர்ட்ஸ் அவங்க நிறைய பேருக்கு அனுப்புனா ஒரு ப்ரொடக்ஷன் சப்போர்ட் டீம் வந்து ஒரு 10-20 ப்ராடக்ட் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க L1 L2 லெவல்ல. அவங்களுக்கு நைட்டு பூரா எத்தனையோ டிக்கெட்ஸ் வரும், அதெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இதெல்லாம் நைட் வந்துட்டு இருந்தாக்கா ஏன்னா அக்ராஸ் த குளோப் இருக்கிறதுனால சில பேர் இந்தியாவில் இருப்பாங்க, சில பேர் மிடில் ஈஸ்ட்ல எங்கேயாவது இருப்பாங்க, சில பேர் போலண்ட்ல இருப்பாங்க, சில பேர் யூஎஸ்ல இருப்பாங்க. ஸோ இந்த 24 ஹவர்ஸையும் கவர் பண்றதுக்கு நிறைய ஏஜென்ட் இவங்க இருப்பாங்க, L1 L2 சப்போர்ட் இருப்பாங்க. பட் இப்பெல்லாம் ரொம்ப தின்னா இருக்கிறதுனால அவங்களால மேனேஜ் பண்ண முடியறது இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி இவங்க டிக்கெட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ப்ரையாரிட்டி லெவலில் ஆர்கனைஸ் பண்ணி மார்னிங் ஒவ்வொருத்தருக்கும் ரிப்போர்ட் அனுப்புறது, ஒவ்வொரு சிஸ்டத்தோட ஹெல்த் செக் ஸ்டேட்டஸையும் காலையில் எல்லாருக்கும் ப்ராட்காஸ்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அதை பண்ணலான்ட்டு இப்போ ஒரு குட்டி சாண்ட் பாக்ஸ்ல பண்ணி பார்த்தா நல்லா தான் ஒர்க் ஆகுது அது. ஆனா இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ்க்குள்ள வந்தோடனே நிறைய இடத்துல அக்சஸ் இருக்காது. சில பேர் அசெட் மேனேஜர்ஸ் இருக்காங்கன்னாக்கா அந்த ரூம்குள்ள வந்து நம்ம அவங்க மட்டும் தான் போக முடியும், அக்சஸ் நம்ம எல்லாம் போக முடியாது எல்லாரும். அது மாதிரி அக்சஸ் கண்ட்ரோல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம எப்படி பிசிக்கலா ஒரு ரூம் அக்சஸ் கண்ட்ரோல் வைக்கிறோமோ இது மாதிரி ஏஜென்ட்டுக்கு அக்சஸ் கண்ட்ரோல் வச்சு எல்லாத்துக்கும் ஒரு வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட். ஏன்னா இவ்வளவு டைட்டா வச்சா தான் இதை மானிட்டர் பண்ண முடியும். இல்லாட்டி எங்கேயாவது ஒரு தப்பா பண்ணிச்சுனாக்கா நமக்கு கூட கண்டுபிடி கூட முடியாது அது. அதனால ஆமா அதே மாதிரி அவங்கவுங்க யூசேஜுக்கு தகுந்த மாதிரி எல்எல்எம்ஸ் அவங்களுக்கு சின்ன சின்ன பிடிஎஸ் கொடுத்து, சில பேருக்குலாம் 10 பிடிஎஸ் கொடுத்து, சில பேருக்கு 25 பிடிஎஸ் கொடுத்து. ஏன்னா சில பேர் வந்து டிக்கெட்ல நிறைய பேர் ஃபைல் அட்டாச் பண்ணிருப்பாங்க, ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் படிக்கணும். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்காக ஒரு பெரிய எல்எல்எம். இல்லை வெறும் டிக்கெட்டுக்கு ரிப்ளை மட்டும் பண்றது, வி வில் கெட் பேக் டு யூ இன் 2 days அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் ஒரு குட்டி எல்எல்எம். இந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்துருக்கோம், ஒர்க் ஆகுது. ஆல்மோஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு L1 L2 லெவல் ஆபரேஷன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் அவங்க ஹெல்ப் பண்ற மாதிரின்னு சொல்லிக்கலாம். ஆமா ஹெல்ப் பண்ண மாதிரி. ஆமா அவங்க காமெடியா சொன்னேன். பட் ஆனா அதுக்கு அதான் நம்ம முக்கியமான இந்த மாதிரி ஏஜென்டிக்கு எல்லாம் வந்துச்சுன்னா பார்த்து பயப்பட தேவையில்லை. இது வந்து நம்மளுக்கு இந்த லைஃபை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிக்கெட் நீங்க சொன்ன மாதிரி தூங்கி எந்திரிச்சு பாத்தீங்கன்னா திடீர்னு 50 டிக்கெட் இருக்கும். எது ப்ரியாரிட்டைஸ் பண்றது, எது ஆனா எது லெவல் செவ்2 எது செவ்3 அப்படிங்கறத ஒரு இனிஷியலைஸ் அனலைஸ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ஒரு ட்ரையாஜே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ட்ரையாஜிங்க்கு வந்து அதுக்கு நீங்க இது பண்ணுவீங்க. சோ இதுல நீங்க ஏதாச்சும் ஸ்பெசிபிக் செட்டப் பண்ணீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட மூட் ஆகட்டும், இப்போ டூல்ஸ் ஆகட்டும், சோ ஆகட்டும், இதுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ ஓப்பன் கிளாவை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ நீமோ கிளாமே சேம் அதே மாதிரி soul.mdl நீங்க செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா அதுல எப்படி ஏதாச்சும் டிஃபரன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்ல நீங்க அதே மாதிரி செட் பண்ணிக்கலாமா? இல்ல அது ஓப்பன் கிளவுட் அதே செட்டப் தான், அதுக்கு ஒன்றும் சேஞ்சே கிடையாது. ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி வைக்கிறது எல்லாத்தையும் நீமோ கிளால முடிச்சிடும் நம்ம எல்லாத்தையும். அதனால ஓப்பன் கிளா ஏஜென்ட்ல ஒரு செட்டப் டிஃபரன்ஸும் இல்லை, அவன் அப்படியே தான் இருப்பான். நம்ம இந்த பக்கம் எல்லா மெயின் செக்யூரிட்டி கண்ட்ரோல் பூரா நீமோ கிளாக் வந்துட்டோம். ஸோ அதனால இது வந்து இது என்ஃபோர்ஸ் பண்றதுங்கிறது தான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதுல. ஏன்னா அங்க வந்து ஓப்பன் கிளாக் நம்ம கொடுத்தா கூட, ஏஜென்ட் கொடுத்தா கூட அது சரியா ரீசன் பண்ணி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டானே. ஏன்னா ஒவ்வொரு எல்எல்எம் வேற மாதிரி புரிஞ்சுக்குது அது. அதனால அது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா சிமாண்டிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சில பேர் எல்எல்எம் எல்லாம் சில பேர் வந்து கோடு ஹெவி எல்எல்எம்ஸ் இருக்கு, சிலதெல்லாம் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ஹெவி எல்எல்எம்ஸ் இருக்கு, இல்ல மல்டிபிள் லாங்குவேஜஸ் ஹெவி எல்எல்எம்ஸ் இருக்கு. ஒரே 2 எல்எல்எம்மே வந்து இட்டாலியனையும் பிரெஞ்சையும் ஒன்னு ஒரு மாதிரி புரிஞ்சுக்குது, இன்னொன்னு மாதிரி புரிஞ்சுக்குது. இதெல்லாம் இருக்கு, சின்ன சின்ன சட்டில் டிஃபரன்சஸ் இருக்கு. அதனால எல்லாத்தையும் வந்து இங்க நீமோ கிளாட் பிளாட்ஃபார்ம்ல டிஃபைன்டா கொடுக்கறதுனால இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி போய் சேரும். அது யாரும் தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லை.
அருமை அருமை. இப்போ நியூக்ளியர் ஆர்கிடெக்சர்ல வந்துட்டு இப்போ யூஸ் பண்றப்பதான் உங்களுக்கு ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கும், இல்லை ஷார்ட் கமிங்ஸ் இருந்திருக்கும். ஸோ உங்களை பொறுத்தவரை இதுல என்ன ஷார்ட் கமிங்ஸ் பார்த்தீங்க நிமோக்லால? ஷார்ட் கமிங்ஸ்னா இப்போதைக்கு வந்து நிமோக்லா பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்தையும் கன்ஃபிகரேஷன் எல்லாம் வந்து நம்ம ஒரு சிஸ்டம் லெவல்ல ஒரு லோ லெவல்ல போயிட்டு பண்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு நல்ல ஒரு யூஏ எல்லாம் கிடையாது, அதுக்கு நம்மள தான் டெவலப் பண்ண வேண்டியிருக்கும். பட் இனி ஃபீட்பேக் வந்து பண்ணணும். இந்த ஃபீட்பேக் இன் லூப் இன்னும் அதில் வரல. இப்போ ஒரு அந்த பக்கம் ஒரு ஓப்பன் கிளை ஏஜென்ட் வந்து சாண்ட் பாக்ஸ் டிப்ளாய் பண்ணி அது ரன் ஆகுது. அது ஏதாவது தப்புச்சுனாக்கா அந்த ஃபீட்பேக் திரும்பி இங்கே வந்து ஓப்பன் கிளா பிளாட்ஃபார்முக்கு வந்து இந்த ஒரு பாலிசி டெஃபினேஷனை வந்து இது பிரீச் பண்ற மாதிரி இருக்கு, இந்த பாலிசி டெஃபினேஷன் வந்து இன்னும் கூட டைட் பண்ணணும், அந்த மாதிரி சொல்ற மாதிரி இன்னும் ஒரு ஃபீட்பேக் லூப் வரல இன்னும் அதுக்கு. அது நாங்களா தான் மேனுவலா பண்ணிருக்கோம். அதை இந்த லாக்ஸை படிச்சு அது பண்ற பிஹேவியரை படிச்சு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குதான்னு பாக்குறது, அதுக்கு ஒரு எல்லாம் வச்சிருக்கோம். அது ஒரு ஏஜென்ட் பார்த்துட்டு இருக்காது. இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. பட் அதெல்லாம் வந்து இன்பில்ட்டா நீமே பிளாட்ஃபார்ம்லயே வந்ததுனாக்கா நல்லா இருக்கும். அவன் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கான். அவனும் பிளாட்ஃபார்ம் ஏஜென்ட் ஒன்று பண்ண போறான் அவன். ஆமா, ஓகே ஓகே. இப்போ பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, இப்போ ரன் டைம் இருக்கு. பட் அதுல வந்து செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ்க்கு தவிர இந்த ஏஜென்ட் கொடுத்தாங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஃபீட்பேக் வாங்கி பண்றதுக்காக. ஆமா, அந்த கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ்க்காக. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன? இப்போ நிமோக்லா நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு என்டர்பிரைஸ் லெவலில் நுழைஞ்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்க இதுக்கு? நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் இது மெச்சூர் ஆகிறதுக்கே எனக்கு தெரிஞ்சு இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய என்டர்பிரைஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இதை. இப்போதைக்கு நிமோக்லா அவன் வந்து கொடுத்தா கூட இது எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு தெரியல. இப்போதைக்கு பீட்டா மாதிரி கொடுத்ததுனால ஓரளவுக்கு சீப்பா இருக்கு. பட் ஆனா எல்லாரும் வந்தோடனே அவன் எவ்வளவு பிசினஸ் மாடல் எப்படி இருக்க போகுது, எவ்வளவு காஸ்ட்லியா இருக்க போகுது, அல்லது எவ்வளவு சீப்பா இருக்க போகுது அதெல்லாம் தெரியல இன்னும். அதே மாதிரி எவ்வளவு ஏஜென்ட் இது ஹேண்டில் பண்ணணும், நம்ம மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் வைக்கணுமா, நம்ம என்டர்பிரைஸ்ல டிவிஷன் வைஸ் வச்சுக்கலாமா, இல்ல எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கலாமா? ஏன்னா ஒரு என்டர்பிரைஸ்னாக்க நார்மலா வந்து ஒரு குளோபலா ஒரு அம்பரலா ஒன்று இருக்கும், அதுக்கு நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும், அதுக்கு ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரே இடத்துல வைக்கலாமா, எப்படி ஃப்ளோ பண்றது, இதெல்லாம் நம்ம வந்து இன்னும் பார்க்கணும் அதெல்லாம். அருமை. இப்ப இன்னொரு கேள்வி வந்துட்டு ஓப்பன் கிளா நீங்க சொன்ன மாதிரி ஓப்பன் வாங்கிட்டாங்க இல்லீங்களா? இப்ப வந்து அவங்களே கூட இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி மாடல் டெவலப் பண்றக்கூடிய சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களோட அந்த ரிச் அமௌண்ட் ஆஃப் ஏஜென்டிக் அந்த மாட் புக்கோட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு ஆயிரக்கணக்கான இது வருது. இப்போ அந்த சோர்ஸ் ஃபோர்ஜ் காலம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு இல்ல. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண மாதிரி ஏஜென்டா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் யோசிச்சுட்டு போய் அதுல போய் கேட்டீங்கன்னா ஒரு 50-60 வருது. நான் வந்து ரொம்ப இந்த பழைய யூஸ் கேஸ் எல்லாம் சில எடுத்துட்டு போய் கேட்டேன். அதெல்லாம் கேட்டீங்கன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த இது விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் கிளா வந்து விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த பில்ட் பண்ணாங்கன்னா அது ஒரு செமையான பிசினஸ் மாடலா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதுக்குள்ள நான் இன்னொன்னு என்ன நினைக்கிறேன்னா, நீங்க சொன்ன மாதிரி NVIDIA வந்து ரொம்ப எப்பவுமே பிசினஸ் ஓரியன்டா பிசினஸ் மைண்டடா பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு இன்னொரு சம்சயம் என்னன்னா, அவங்க அதையும் ஓப்பன் சோர்ஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு கூட ஒரு சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா. ஆமா, ஒரு சின்ன லெவல்ல ஓப்பன் சோர்ஸ் பண்ணலாம் அவன். பிளஸ் என்டர்பிரைஸ்க்குன்னு சில லேயர்ஸ் வச்சுட்டு ஓப்பன் லெவல்ல பண்ணலாம் அவன். ஏன்னா அவனுக்கு வந்து நிறைய டேட்டா வேணும். அவனுக்கு இது எப்படி ஒர்க் ஆக போகுதுங்கிறதுக்கு, இந்த மாடலை ஃபேர்ம் அப் பண்றதுக்கு அவனுக்கு நிறைய டேட்டா ஃபீட்பேக் வேணும் இண்டஸ்ட்ரியில இருந்து. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயா கொடுத்தா தான் பண்ண முடியும். கண்டிப்பா. இப்ப எப்படி அது ஆண்ட்ராபிக் வந்து MCP பண்ணி அதை ஓபன் பண்ணி விட்டோம்னா எப்படி வந்து இந்த ஹோல் லேண்ட்ஸ்கேப்பே மாறிச்சோ அது மாதிரி இதுக்கும் நல்ல சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு மெச்சூரிட்டி லெவல்ல கொடுத்துட்டு அதை லினக்ஸ்ல கொடுத்துட்டான். இப்போ இனிமே நீங்க பாத்துக்கங்க அப்படின்ட்டு. ஆமா, எக்ஸாக்ட்லி. அது அருமையான ஐடியா. ஆமா, அது நல்ல ஐடியா. இப்போ MCP வந்து இப்போ டிஃபால்ட் ஆயிருச்சு. யாருமே MCP யூஸ் பண்ணாம அதுக்கு முன்னாடி A2A வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன கான்ஃபிகரேஷன் என்னென்ன இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென்டல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே மாற்றி நம்ம MCP அப்படிங்கறது வந்துட்டு ஒரு இன்பில்ட் இது மாதிரி ஆயிருச்சு. அது ஒரு அருமையான இது. கண்டிப்பா வந்து அவங்க ஆந்த்ரோபிக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்ப அடுத்தது வந்து நம்ம டுவர்ட்ஸ் எண்ட் நீங்க என்னென்ன கத்துக்கிட்டதை பத்தி என்ன சொன்னீங்க? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்ன சம்மரைஸ் பண்ணி சொல்லுங்களேன். என்னென்னலாம் நீங்க நிமோக்லால பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, சம்மரைஸ் பண்ண சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் கிளா பத்தி பேசணும். ஓப்பன் கிளா வந்து லோக்கலா ஹேண்டில் ஓக்லா டிப்ளாய் பண்ணலாம், எல்லா அக்சஸும் கொடுக்கும் அதுக்கு. ஆனா அது கூடவே நம்ம அதுக்குன்னு சில வல்னரபிலிட்டிஸ் இருக்கு. இதே மாதிரி இந்த ஓப்பன் ஏஜென்ட் வந்த போதே ஒரு இன்னொரு கொஸ்டின் வந்து எல்லாருக்கும், ஏற்கனவே வேர்ல்ட்ல வந்து இந்த N8 ஆட்டோஜன்லாம் இருக்காங்களே, அப்ப இவன் என்ன பெரிய டிஃபரன்ஸ் கொண்டுட்டான், அங்கேயே நாங்க பண்றோமே, இவன் ஓப்பன் கிளா என்ன பெரிய இது கொண்டுட்டான்னு. பட் ஓப்பன்ல மற்ற ஆட்டோஜன் N8 நம்ம வந்து ஒர்க் ஃப்ளோவை ஸ்டெப் பை ஸ்டெப் டிஃபைன் பண்ணணும். இங்க ஓப்பன் கிளாக் வந்து டிஃபைனே பண்ண வேண்டாம், அவனே ரீசன் பண்ணிப்பான், அவனே டைனமிக்கா போட்டுப்பான், டிசைட் டூல்ல அவனே டிசைட் பண்ணிப்பான் எல்லாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அது ஓப்பன் கிளால. பட் கூடவே நம்ம வல்னரபிலிட்டிஸ் பார்த்தோம். ஒன்று வந்து அந்த பிஹேவியர் அட்டாக் பண்ணலாம், அல்லது நம்மள ரிமோட்டா வந்து நம்ம சிஸ்டத்தை ஹைஜாக் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளுடைய ஐடென்டிட்டியை டேக் ஓவர் பண்ணி என்ன வேணா பண்ணலாம், நம்ம மேல லீகல் இஷ்யூஸ்லாம் வர சான்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரிலாம் பண்ணலாம். அதுக்கு
வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம அதுக்கு வந்து லோக்கல் இன்ஸ்டால் பண்ணாம நம்ம ஒரு விபிஎஸ்ல ஒரு விஎம் வாங்கிட்டு அங்க இன்ஸ்டால் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதை தவிர இதெல்லாம் இந்த லெவலுக்கு வந்த அப்புறமா இப்போ என்டர்பிரைஸ் லெவலையும் வரணும் அப்படின்னாக்கா, ஏன்னா இண்டிவிஜுவல் லெவலில் வரதுல ஒரு பெரிய பிசினஸ் மாடல் கிடையாது. இல்லை எல்லாரும் இது ஓப்பன் சோர்ஸா இருக்கு பண்ணிப்பாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துப்பாங்க. இன்னும் பெரிய ஒரு பிசினஸ் லெவல் கொண்டு வரல. இங்கே தான் வந்து NVIDIA அவருடைய ஒரு பிசினஸ் மைண்ட்ல அவர் பார்த்துருக்காரு, இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. இது இருக்க செக்யூரிட்டி வெல்டபிள் இருக்கிறதுனால தான் நீ யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, செக்யூரிட்டியை நான் பார்த்துக்கிறேன். ஓப்பன் கிளையண்ட்டி அது தனியாக அதனுடைய வழியில் அது போட்டு இவால்வ் ஆகட்டும். பட் ஆனால் நான் வந்து என்டர்பிரைஸ்ல கொண்டு வரணும்னாக்கா ஃபுல் செக்யூரிட்டி கண்ட்ரோல் நான் தரேன் அவர் கொண்டு இருக்காரு அவர் இந்த நிமோக்ளா பிளாட்ஃபார்ம் வழியா. பிளஸ் வந்து இந்த ஓப்பன் கிளா நல்லபடியா ரொம்ப ஃபாஸ்டா ஆக்ட் பண்றதுக்காக நிமோட்ரான் ஒரு ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட் மாடலையும் கொண்டு இருக்காரு அவரு. நிறைய டியூப்ளெக்ஸும் கொடுத்துருக்காரு, ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் வந்து தனித்தனியா பண்ணாம எல்லாத்தையும் ஒன்னா பண்ண மல்டி மாடலா கொடுத்துருக்காரு அவரு. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அட்வான்டேஜ் NVIDIAல. நிமோக்ளா அட்வான்டேஜ் முதல்ல செக்யூரிட்டி கண்ட்ரோல் மெயின், அதுதான் இதில் கொண்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கொண்டு இருக்கிறது. நீங்க பயப்படாம யூஸ் பண்ண ஆரம்பிங்கன்ட்டுன்னு இது நம்ம கொடுக்குற ஃபீட்பேக்கை பொறுத்து இன்னும் மேல போகும் அது. கண்டிப்பா கண்டிப்பா. சரி, நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் நீங்க பேசப்ப தான் மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து நம்ம கண்டிப்பா கவர் பண்ணிருக்கோம். ஆனா நீங்க டச் பண்ணிட்டீங்க. அதாவது நிறைய பேர் இந்த இது ஏற்கனவே N8N இருக்கே, நெக்ஸ்ட் ஆட்டோஜென் இருக்கே, அதுக்கு நான் ஏன் ஓப்பன் கிளா ஏன் இதுக்கு போனோம் அப்படின்னா, பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் N8N யூஸ் பண்ணவங்க தான் தெரியும். அதுல எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம டிஃபைன் பண்றதுக்குள்ள டிஃபைன் பண்ணி முடிச்சிடணும். அதுல ஏதாச்சும் தப்பா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டக் ஆகி நின்று இருக்கும் நிறைய வாட்டி. நீங்க N8Nல அதான் ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. இது என்னன்னா, நீங்க ஆட்டோ கான்ஃபிகரேட்டர்ல டைனாமிக்ல என்ன பண்ணுதுன்னா ஓப்பன் கிளா தானாவே அந்த ஏதாச்சும் ஸ்டக் ஆச்சுன்னா அதுவே தன்னிச்சையா முடிவு எடுத்துட்டு அடுத்து இன்னொரு ஆல்டர்னேட் பார்த்தா வந்து LLM யூஸ் பண்ணி போயிடுது. அது வந்து அமேசிங் கேப்பபிலிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். சோ அது வந்து நீங்க கரெக்டா டச் பண்ணி நீங்க சம்மரைஸ் பண்ணதுல வந்துட்டு அது அருமையான ஒரு பாயிண்ட் வித்து போச்சு நானே நினைச்சிட்டேன். பட் வித் தட் செட் அருமையான செஷன் அகைன் மகேஷ். நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அருமையான டீப் டே போயிட்டு இருந்தோம். சோ நீங்க சொன்ன மாதிரி நீங்களே சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. சோ நம்ம MCP பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம், ஏஜென்ட் டு ஏஜென்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த லெவல் வந்து ஓப்பன் கிளா தான் அடுத்த லெவல் நினைச்சிட்டு இருப்போம். அதுக்கு அடுத்த லெவல்ல வந்துட்டு நீங்க அலுவலகத்திலையும் யூஸ் பண்ற மாதிரி. ஏன்னா இப்ப நீங்க என்னதான் நம்ம கத்துக்கிட்டு நம்ம குழந்தைத்தனமா எனக்கு வந்து இமெயில் பண்ணி கொடு, எனக்கு வந்து டூரிங் டாக்கீஸோட இந்த வார்த்தை வீடியோ எல்லாம் சம்மரைஸ் பண்ணி கொடு அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாலும் அதெல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட் தான். நம்ம கடைசியில வந்து குவா போட போறது வந்துட்டு கடைசியில என்டர்பிரைஸ் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறதுதான். அதுக்கு நிமோக்ளா வந்து ஒரு சரியான வலிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா நம்ம நிமோக்ளா ஆர்கிடெக்சருக்கு டயக்ராம்ஸ் எல்லாம் நம்ம இங்க ஷேர் பண்ணிருக்கோம், இங்கேயும் ஷேர் பண்ணிருக்கோம். பட் நம்ம அந்த ஸ்லைட்ஸ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண பார்க்கலாம். நீங்க அருமையான ஸ்லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதுக்கும் ரொம்ப மிக்க நன்றி. அது கொடுக்கலாம். பட் நீங்களே இப்போ அந்த நிமோக்ளாவோட ஆர்கிடெக்சர் போய் நான் சொன்ன மாதிரி ரெண்டையும் சைட் பை சைடை வச்சு கம்பேர் பண்ணீங்கனாலே அது இட்ஸ் லேர்னிங் ஃபார் எவ்ரி ஆர்கிடெக்சர் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. வித் தட் செட் இந்த வாரத்துக்கு வந்து நம்ம நிறைவு சொல்லிடலாம். நான் சொன்ன மாதிரி சொல்வனத்துல வந்து we are covering every aspects of AI முடிஞ்ச அளவு கவர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய ஹேண்ட்ஸ் ஆனும் பண்ணணும்னு ஆசை தான். பட் அதுக்கு மக்கள் வந்து எப்படின்னு தெரியல. இப்போ ஆக்சுவலா நீங்க வந்து எனக்கு வந்து மகேஷ் வந்து நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாரு, CLI ஓபன் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கு எவ்வளவு அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு தெரியல. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சச் கைண்ட் ஆஃப் செஷன் வந்து CLI ஓபன் பண்ணி ஸ்கிரீன் ஷேர் பண்ணி இது எப்படியும் இன்ஸ்டால் பண்றது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். we can show 20 மினிட்ஸ் நம்ம வந்து அது இருக்கணும். நம்ம ஆக்சுவலா நீமோ பிளாட்ஃபார்ம் அக்சஸ் இருக்கணும். அதே மாதிரி VPS இதெல்லாம் இருந்துச்சுன்னா we can VPS கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். if you ask இதெல்லாம் பண்ணா ஒரு 25 to 30 மினிட்ஸ்ல நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன். இது போத் ஓபன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் see what வாசகர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதே நாம சொல்ல மாதிரி வந்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் சொல்லுங்க, இதை விட டெப்த் போன சொல்லுங்க. இப்போ இதெல்லாத்தையும் விட வந்துட்டு மகேஷ் தேங்க்யூ வெரி மச். இதெல்லாம் வந்து ஆர்கிடெக்சரா நீங்க வந்து உங்களோட எழுவத்துல பண்ண விஷயம். இது வந்து நீங்க ஷேர் பண்ணணுங்கிற தேவையில்லை. பட் ஆனாலும் நீங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து ஷேர் பண்றீங்க. நான் ஆக்சுவலா யூஸ் கேஸ் தேடிட்டு இருந்தேன், என்னென்ன யூஸ் கேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நீங்க L1 L2 ஆபரேஷன்ஸ் டீமுக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரையாஜிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான யூஸ் கேஸ். நான் இதை கொண்டு போய் எங்க அலுவலகத்துல சொல்லி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வாங்கிக்கலாம்னு பாக்குறேன். கண்டிப்பா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். மிக்க நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மற்ற எப்பவும் நம்ம ரவி அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணதான் அது யூடியூப்ல நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். அது எல்லாம் கண்டிப்பா பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு இதுல சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.